வெடிப்பு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு அசுத்தமான தரையில நடந்தாலும் கூட டக்கு டக்குன்னு வந்துரும். பித்த வெடிப்பு கூட டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த இடத்துல வந்து நம்மளுக்கு வெடிப்புகளை உண்டாக்கி விட்டுரும். அதனால இது அடுத்தடுத்து நம்ம திருப்பி வரக்கூடாது அப்படின்னா முழுமையா பாடி ஹீட்டை வந்து குறைக்கணும். நீங்க உங்க பாடி நார்மலா இருந்தாலும் நீங்க ஏதாவது ஒரு என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்றது நம்மளுக்கு ஹீட்டா இருந்துச்சுன்னா கூட அது வந்து நம்மளுக்கு ஒரு சூடை வந்து உற்பத்தி பண்ணிவிடும். சோ அதனால அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிறப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமா நம்ம குடிச்சு நம்மளுடைய உடம்ப வந்து நம்ம டீஹைட்ரேட் பண்ண விடாம நம்ம பாத்துக்கணும். நீர் சத்து நம்மளுடைய உடம்புல அதிகமா இருக்கிறப்போ நம்மளுக்கு வெடிப்புகள் நம்மளுக்கு ஏற்படாது. அதே மாதிரி நைட் படுக்கிறப்போ டெய்லியுமே காலுக்கு வந்து பாதத்துல வந்து தேங்காய் எண்ணெயும் கைக்கு நல்லா தேங்காய் எண்ணெயும் அப்ளை பண்ணிட்டு தான் படுத்து தூங்கணும். உள்ளங்கையிலயும் உள்ளங்கால்லையும் தினசரி தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு தான் படுத்து தூங்கவே செய்யணும். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நல்லா ஆயில் பாத் எடுத்துக்கணும். உங்களுக்கு நல்லா சரியானதுக்கு அப்புறமும் கம்ப்ளீட்டா கியூர் ஆனதுக்கு அப்புறமும் டெய்லி இந்த ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. உள்ளங்கால்ல தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வெடிப்பு நிறைய இருக்கு, ரத்தமா இருக்கு, எரிச்சல் இருக்கு, வலிக்குது அப்படின்றப்போ சுத்தமான பசுவெண்ணெய் ஃபர்ஸ்ட் தடவிட்டு வாங்க. தடவுனீங்கன்னா வேகமா சரியாக ஆரம்பிக்கும். நல்லா தயிர் உர ஊத்தி வச்சு, பசுவோட பால் தயிர் அதுல உர ஊத்தி வச்சு அதுல வந்து நல்லா கடைஞ்செடுத்து மோரை தனியா விளக்கிட்டு வெண்ணெய் தனியா திரண்டு வரும் பாத்தீங்களா, அந்த சுத்தமான பசுவனுடைய வெண்ணெயை வந்து எடுத்து நல்லா கால் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நல்லா சரியாயிரும். அதே மாதிரி நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளும் இதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா நம்மளுக்கு சரியாக்கி விட்டுரும். பயப்பட தேவையில்லை.